நெல்லை மாநகராட்சி 7வது வார்டு திமுக கவுன்சிலர் இந்திராமணி ராஜினாமா செய்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? ராமசுந்தரம், நெல்லை மாநகராட்சியில மொத்தம் 55 வார்டுகள் உள்ளது. இதை 7வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருப்பவர் இந்திராமணி. இவர் இந்த பகுதி அவரோட பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் சாலை உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்வதற்காக தொடர்ந்து மாமன்றத்திலும் அதே போல மாநகராட்சி ஆணையாளரிடம் தொடர் கோரிக்கை வைத்திருந்தார். கடந்த ஓராண்டு காலமாக எந்த பணியும் நடக்கவில்லை என தொடர் போராட்டங்களிலும் அவர் ஈடுபட்டு வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தின் போது விளம்பர பதாகையோடு, அதாவது எந்த பணியும் நடக்கவில்லை என இடிந்த கட்டிடங்களோடு அலுவலக வாசலிலும் போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையில எந்த பணியும் நடக்காத காரணத்தினால நான் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அவரது லெட்டர் பேட்ல கைப்பட எழுதி மாநகராட்சி ஆணையாளரிடம் அந்த ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்திருக்கிறார். ஏற்கனவே மாநகராட்சியில மாநகராட்சி மேயர் கவுன்சிலர்களிடையே தொடர் போராட்டங்கள் நடந்து வருகிறது. தொடர் பிரச்சனைகள் நிலவி வரும் நிலையில எந்த ஒரு தீர்மானமும் மாநகராட்சியில நிறைவேறாத ஒரு நிலையில இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனை தான் இந்த ராஜினாமாவிற்கும் காரணம் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது எங்களது வார்டை புறக்கணிக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகள் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது வார்டுல பல பகுதிகளில் பணி செய்வதற்காக நாள் செய்தும் எந்த பணியும் நடக்கவில்லை. அந்த காரணத்தை காட்டி தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையரிடம் ஒப்படைத்திருப்பதாக அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.